பாட்டாளி மக்கள் கட்சி களம் காணக்கூடிய 18 தொகுதிகளில் மிக முக்கியமான தொகுதியா மக்கள் மத்தியில் பார்க்கப்படக்கூடிய தொகுதி தான் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி. இந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் நிற்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திரு வைத்திய அவர்கள் மற்றும் திமுகவினுடைய வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கண்ணன் அவர்களுக்கும் இடையே தான் கடுமையான போட்டி இருக்கும், ஒரு டஃப் காம்படிட்டிவ் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக. ஆனால் தற்போதைய உண்மையான கள நிலவரப்படி திரு வைத்திய அவர்களுக்கு அந்த தொகுதி சாதகமாக இருக்குது. இதை நம்ம பேசணும்னு பேச கிடையாது, உள்ளபடி அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு அடிப்படையில், மக்கள் பேசுவதின் அடிப்படையில், மக்களினுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த நம்ம பிரதிபலிக்கிறோம் அந்த காணொலியின் வாயிலாக. எப்படி பார்க்குறாங்கன்னா, வைத்திய அவர்கள் புதுமுக வேட்பாளராக நிற்கிறாரு, அவங்களுக்கு நன்கு அறிந்த முகம், வேட்பாளராக புதுமுகம், இப்போதான் முதன்முறையாக களம் கண்டுறாரு. கண்ணன் அவர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோம், ஆனால் பெரிதுமான மாற்றங்கள் இங்கே நடக்கல, எல்லாருக்கும் ஒவ்வொரு முறை வாய்ப்பு கொடுப்போம், எல்லாருக்கும் ஒரு முறை வாய்ப்பு கொடுப்போம், நம்ம முன்னாடி கண்ணன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், இந்த முறை திரு வைத்திய அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், என்ன செய்யறாருன்னு பார்ப்போம், நல்லது செஞ்சாருன்னா அடுத்த முறை வாய்ப்பு கொடுப்போம், இல்லைன்னா அந்த வாய்ப்பை மறுப்போம்னு சொல்லிட்டு மக்கள் மிக தெளிவாக ஒரு கிளியர் விஷனோட இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் நகரங்கள் பகுதியில் நேரடியாக கேட்கக்குள்ளேயும் மக்கள் மத்தியில் பேசக்கூடிய அடிப்படையில் என்ன அப்படின்னாக்க, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் முதன்மையாக இருக்கக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி திரு வைத்திய அவர்கள், 2ஆம் இடத்துல திமுக, 3ஆம் இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்குது, 4ஆம் இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது, இன்னும் நோட்டா இன்னும் இதர பிற வேட்பாளர்கள் இந்த இண்டிபெண்டா நிற்கக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்க, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில் வெல்வதற்கான அத்துணை சாத்தியக்கூறுகளுமே இருக்குது, நிச்சயம் வெல்லக்கூடிய பெருமளவு வாய்ப்புமே இருக்கிறது. வைத்திய அவர்கள் சட்டமன்றம் செல்வதற்கான அத்துணை நிதர்சனமுமே அந்த தொகுதி மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயம் அவர் சட்டமன்றத்திற்கு செல்வார்.